நாம் இப்போ கோல்டு சார்ட்டில் இருக்கிறோம். கோல்டோட மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். கோல்டோட மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு செல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செல் வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து திரும்ப அது மேலே தான் போகுமா அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட், சரியா? இங்கேருந்து இது வரைக்கும் அட்லீஸ்ட் இது வரைக்கும் கூட வரலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கேண்டில் தான் வந்து. இன்னமும் லிக்விடிட்டி ஃபுல்லாக இங்கே இருக்குது. இந்த கேண்டில்லேருந்து லிக்விடிட்டி இன்னும் எடுக்கவே இல்லை ப்ரைஸு. ஸோ இந்த 3600 ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து டைரெக்டாக இப்போ 3600 வரைக்கும் வந்துடுமா, இல்லை ஃபஸ்ட்டு கட்டமாக வந்து இது வந்து மேபி ஒரு 4600 வரைக்கும் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு பொறுமையாக ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்பி 4400, திரும்பி இப்படி 4000 வந்துட்டு திரும்ப மேலே போனாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம் வந்து 3600 வரைக்கும் விக் வச்சு இங்கே எடுத்த மாதிரி லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதெல்லாம் உடனே இப்போ நடக்காது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரியா? அடுத்தது வந்து வீக்லி கேண்டிலில் வந்து ஏதாவது சிக்னல்ஸ் வந்து நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும். மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் படி மூவ் ஆகுறத விட தினமும் நியூஸ் பேசிஸாக வந்து நிறைய மூவ் ஆகுது. ஏன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏற்ற இருக்கு. அந்த வார் சுச்சுவேஷனால ஆயில் ப்ரைஸோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ளஸ் வந்து யூஎஸோட ரேட் கட் வந்து தொடருமா, இல்லை வந்து ரிமைன் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தையும் பொறுத்து வந்து கோல்டில் வர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இதுவாகும், ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ நடக்கிற மூமெண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி பேஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் நடக்கல. ஸோ அதோட எஃபெக்டும் வந்து இதில் வந்து ப்ரைஸில் வந்து நமக்கு டெய்லி வந்து இதாகிட்டு இருக்கு. அதையும் பார்த்துக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒன்லி ஸ்ட்ரக்சர் பேஸ் அனலைசிஸ். ஸ்ட்ரக்சர் பேஸில் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். என்னதான் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு நியூஸை பொறுத்து அன்னைக்கு மூமெண்ட்டை பொறுத்து ஒரு ட்ரேட் வந்து மேலே கீழே போயிட்டு வந்தாலும், அப்படி இந்த விக் வச்சு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் அது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணணும். இதை வந்து சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் இங்கேருந்து இங்கே போகணும், சரியா? இது வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எண்டிங் பாயிண்ட்டு, சரியா? இங்கேருந்து இங்கே போகணுன்றத ஸ்ட்ரக்சர் முடிவு பண்ணோம். இங்கேருந்து இங்கே போகிறத எந்த வழியில் போகணும் அப்படின்றத நியூஸும் அன்னைய டேட்டாஸும் முடிவு பண்ணணும், சரியா? இப்போ இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிடுமானா போகாது. இது இப்படி மேலே போகும், திரும்ப கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், இப்படி மேலே திரும்ப கீழே வர மாதிரி கீழே அப்படியே உடஞ்சிட்டு போகாமல் போகிறோம், திரும்ப மேலே போகும். இப்போ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே உருவாக்குறது என்னென்னா அன்னைய நியூஸு, டேட்டாஸு, அந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸு இதெல்லாமே உருவாக்குது. பட் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அதுதான். நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் அதில் எப்படி போகணுன்றத நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு வர நியூஸு, டேட்டாஸு, அந்த அந்த விஷயங்களை கவனித்து இது பை ரிமைனிங் பை அப்படின்னா பை தான், சரியா? ஆனால் இது பைலே போகுமானா ஒரு நாள் திடீர்னு செல் ஆகும், திடீர்னு இங்கே கன்சாலிடேட் ஆகும், திரும்ப ஒரு நாள் மேலே போகும், திரும்ப விக் வச்சுட்டு கீழே வரும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். அது பெரிய விஷயம், சரியா? இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ட்ரா டவுன் இல்லை பிரேக் அவுட் பிரேக் டவுன் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய அளவில் ட்ரேட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் சாத்தியமான இப்போதைக்கு கிடையாது. ஸோ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம், சிம்பிள் விஷயம் தான். அதாவது ஸ்ட்ரக்சர் தான் வந்து டைரக்ஷன், நம்ம எங்கே போகணுன்றத ஃபைனல் டெஸ்டினேஷனை வந்து ஸ்ட்ரக்சர் முடிவு பண்ணுது. அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்றத அந்த நியூஸு, ஃபண்டமெண்டலாக ப்ளஸ் ஜியோ பாலிட்டிக்கல் எல்லா விஷயங்களும் அந்த டேட்டாஸும் வந்து அதை முடிவு பண்ணுது, சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு நடக்கிறது என்னதான் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் படி என்ன சொல்கிறது, ஒரு ஏற்ற இறக்கங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் படி ஒரு வீக்லி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். அந்த ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேபி 4600 இல்லை 4000, அடுத்தது வந்து 3600. இந்த 3 ரேஞ்சில் எங்கே வேணாலும் ரிட்டர்ன் ஆகிட்டு மேலே போகலாம். அந்த மூணு ஜோனுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் தான், சரியா? அதுலேயும் ஸ்பெசிஃபைடாக ரொம்ப நல்ல ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 இங்கே இந்த ஏரியா தான் பாருங்கள். இந்த ஏரியாவில் கூட மற்ற ஏரியாவில் பாருங்கள். இந்த ஏரியாவை தவிர மற்ற ஏரியாவில் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி வந்துட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு கரெக்டாக லிக்விடிட்டி எடுத்து தான் போகுது. இங்கே வந்து லிக்விடிட்டி எடுக்காமல் போச்சு, கேப்போட போச்சு, நல்லா மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு அதே அளவு விக்கி விட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிறதோ லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப ஒரு புது மூவை தான் ஸ்டார்ட் பண்ணுது, சரியா? ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு எந்த ஒரு லிக்விடிட்டியும் விடாமல் திரும்ப மேலே எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் படி.
ஒன்லி வந்து எங்கே அதிகமான லிக்விடிட்டி வந்து விடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான். அதாவது இந்த 3400 to 4000 அந்த ஜோனு, இந்த ஜோனில் இருக்க லிக்விடிட்டி தான் அப்படியே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோட மேலே போயிட்டு நியூ ஹை ஃபார்ம் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, ஓகே. சரி, இப்போதைய சார்ட்டுக்கு வருவோம். இப்போதைய சார்ட்டில் நமக்கு வேறு என்ன தெரியுது அப்படின்னு பார்ப்போம். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பையாகி தான் போயிட்டுருக்கு. பட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்கு கேண்டில் பாருங்கள். இது வந்து லாஸ்ட் வீக்கோட கேண்டில். லாஸ்ட் வீக் வந்து செல் ஆயிருக்கு. இந்த வீக் ஆரம்பிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆரம்பிச்சதும் வந்து இந்த பாடிக்கு கீழே தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இது வந்து ரிமைன் இன்னும் செல்லாக தான் இருக்குது. எப்போ வந்து இந்த பாடி க்ளோஸ் வந்து இல்லை இந்த வீக்கு காலி பண்ணிவிட்டு இந்த பாடி வந்து மேலே போயிட்டு இது இங்கே ஸ்டார்ட் ஆகி மேலே போகுதோ அப்போ தான் வந்து பையாக மாறும். ஐ மீன் என்னன்னா 5200, ஆமாம் 5200, 5220க்கு மேலே போச்சு அப்படின்னா மேபி இது வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? மேபி இந்த வாரம் இன்னைக்கு ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை இருக்குது. மேபி அடுத்த வாரம் வந்து கேண்டில் வந்து புது கேண்டில் வந்து பையே ஸ்டார்ட் ஆகுதா இல்லை வந்து கண்டினியூ பண்ணுறதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மேபி வந்து ஃபுல்லாகவே வந்து இது இந்த 5000 கேப், 5000 to 5200 இந்த கேப்புக்குள்ளே தான் வந்து இதுவாகிட்டு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் போவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வேறு ஏதாவது நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து வருதுன்னு பார்ப்போம். சரியா? இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள். ப்ரைஸ் வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்படி தான் போகும். அடுத்து வந்து என்ன சொல்கிறது, ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகி அப்படி தான் போகும். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே ஒரே மூவ் மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஒரு மலை ஏற்ற மாதிரி ஒரே கிராஸாக போயிட்டு இருக்கு. இந்த இந்த இது இல்லை, இந்த ஸ்ட்ரக்சரே இல்லை. சரியா? இது வந்து ஒரு மலை ஏற்ற மாதிரி ஒரே நியராக போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படியும் மேபி இப்படி திரும்ப இப்படி எப்படி மேலே போதோ அதே மாதிரி சைடாகவே மேபி கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெண்ட் கொடுக்காம. ஸோ இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுது நமக்கு ட்ரேடுக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் உங்களுக்கு போடுறேன். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையர் லோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஹையர் லோவும் லோவர் ஹையும் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த லோவர் ஹை அப்படின்றது என்னன்னா ப்ரைஸ் செல்லில் இருந்தால் லோவர் ஹை வரும், ப்ரைஸ் பையில் இருந்தால் ஹையர் லோ நமக்கு காட்டும். சரியா? நமக்கு லாஸ்ட்டாக ஹையர் லோ காட்டுது அப்படின்னா ப்ரைஸ் பையில் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு லாஸ்ட்டாக லோவர் ஹை காட்டுதுன்னா ப்ரைஸ் செல்லில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு ஹையர் லோ தான் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு 50% ஜோனில் இருக்குது 5120ன்றது. ஸோ நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4672க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் தான். சரியா? 4682க்கு ப்ரைஸ் வந்துட்டு போச்சு அப்படின்னா ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது போச்சு அப்படின்ற பட்சத்தில் புது ஹை வைக்க வாய்ப்பு இருக்குது. 1250, 6500 அப்படி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹையரில் வந்திருக்கு, இங்கே ஒரு ஹையரில் வந்திருக்கு, அடுத்து இங்கே ஒரு லோவர் ஹை வந்திருக்கு. சரியா? லோவர் ஹை வந்துட்டு திரும்ப வந்து என்ன ஆச்சுன்னா இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. திரும்ப வந்து இது பை, இந்த பை வந்து கண்டினியூ ஆகுது. இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு கிட்டே வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்க ஹையர்லோ வந்து நமக்கு இதுதான். சரியா? இதுதான் நமக்கு ஹையர்லோ. இந்த ஹையர்லோ உடச்சி கீழே வந்துருந்தா அப்படின்னா இது வந்து செல்லாக மாறி இருக்கும். பட் வந்து நமக்கு என்னதான் வந்து ப்ரைஸ் வந்து அந்த ஹையர்லோ கிட்ட வரைக்கும் வந்தாலும் நமக்கு வந்து இந்த ஹையர்லோ உடைக்கல. ஸோ ஒரு பிக் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்விடிட்டி மட்டும் தான் எடுத்திருக்கு. இது வந்து இன்னும் செல் ஸ்ட்ரக்சராக மாறல. இதை உடச்சி கீழே வந்திருந்தா தான் இது செல்ல மாறி இருக்கும். இது ஜஸ்ட் விக்கும் கூட இதுக்கு கீழே வரல, ஹைலோ கீழே வரல, வந்துட்டு கரெக்டாக சப்போர்ட் எடுத்து இப்படி போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ வந்து இந்த டே ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து இது கன்சிடர் பை தான். சரியா? மேபி வந்து இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் வேணா எடுத்துட்டு மேலே போகலாம். ஓகேவா? எப்போ வந்து இது நமக்கு செல்லாக மாறும் அப்படின்னா
இந்த ஹையர்ல உடைச்சு திரும்ப இப்போ இது புதுசாக ஹையர்ல வந்து இது வச்சிருக்கு 4500. ஸோ மேபி இதை உடைச்சிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து இப்படி போச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி இது வந்து இது செல்லாக மாறலாம். சரியா? இப்போதைய டே ஸ்ட்ரக்சர் படியும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பை தான். பட் ஆனால் நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மேபி இங்கே விக் வச்சு இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். இதில் வேற என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்விங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல லோ, இது ஒரு ஹை நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மூவ் ஆகிற ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் மூவ் ஆகுது. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து இதை உடச்சி மேலே போதோ அப்போ வந்து இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான புலிஷு. எப்போ இதை உடச்சி கீழே வருதோ இது ஸ்ட்ராங்கான பியரிஷு. இன்னும் நம்ம வந்து அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த விக்கை மட்டும் விட்டுருவோம், இந்த பாடியை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4651. சரியா? 4651. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5454. ஸோ 5454க்கு மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கான பை. 4654க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கான செல்லு. இப்போ கிட்டத்தட்ட 4654 5654 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட். இந்த மூவ்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. சரியா? 1000 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கீழே போனது எல்லாமே பிக் மட்டும் தான். ஸோ இந்த 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல பை, இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல செல்லு. சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம 4 ஹவரில் போயிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா 4 ஹவரோட இது படி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் ஆகிட்டு இருக்கு. 4 ஹவரில் செல் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ஜோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. இந்த 5000 ஜோனை உடைக்கல. இன்னைக்கு கூட 2 வாட்டி இது வந்திருக்கு, 3வது வாட்டி வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை 1 2 3 4 5 முறை இந்த இடத்துல உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த பிளேஸ். இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே இடத்துக்கு ப்ரைஸ் திரும்ப வரும்போது இப்போ இது வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட். இந்த ஏரியா சப்போர்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் உடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய செல்லை வந்து எதிர்பார்க்கலாம். அதான் சொன்ன மாதிரி 4500 4400 இல்லை 4000 வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இதை உடைக்காம இங்கேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி வந்து நம்ம புது ஹையை பார்க்கறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இன்னொரு விஷயம் இதில் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ நமக்கு டே படி என்னதான் நமக்கு வந்து பையாக இருந்தாலும் 4 ஹவரில் வந்து செல் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? 4 ஹவரில் நமக்கு செல் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ஹையர் லோ, நமக்கு விசிபிளான ஹையர் லோ. அடுத்து இது ஒரு ஹையர் லோ. ப்ரைஸ் வந்து இந்த ஹையர் லோ உடைச்சிருச்சு. சரியா? இந்த ஹையர் லோ உடைச்சிருச்சு. இந்த ஹையர் லோ உடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப போயிட்டு இந்த இதில் பாதியை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப கீழே வரும். சரியா? ஸோ நம்ம கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு. இது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு இப்படி கீழே வந்துட்டு திரும்ப இதில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியும் எடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் கரெக்டான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி கீழே வருது. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படின்னா எப்போ வந்து இங்கே வைக்கிற ஒரு 5425 ஜோன் நினைக்கிறேன், இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ வந்து இது வந்து இன்வேலிட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வந்து இது வேலிட் தான். இந்த பிரேக் அவுட் 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் செல்லுன்றது இது வந்து வேலிட் தான். ஸோ இது வந்து மேபி வந்து இதை தாண்டி கீழே நல்ல ஒரு 4000 வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஏன்னா இதோட ரேஞ்சை பொறுத்து இந்த அளவுக்கான ரேஞ்சை பொறுத்து இது வந்து இந்த அளவுக்கு கீழே போகிறதுக்கு 4800 4000 இல்லை 3800 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இன்வாலிட் ஆகாத வரைக்கும் இது கீழே போச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3800 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இது ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் சொல்கிறேன். எப்போ வந்து இது இன்வாலிட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த இடத்த தாண்டி மேலே போகக்கூடாது.
இந்த 5425 தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்வேலிட் ஆகிடும். சரியா? சரி, ஓகே. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு 3 ஹையர் லோவும் 2 லோவர் லையும் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ட்ரெண்ட் மேக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வருது. ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன மேபி இது வரைக்கும் திரும்ப போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி 5000 கிட்ட டச் ஆகிட்டு ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே வரணும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே தான் வந்திருக்கு, இப்படி டிசெண்டிங்காக வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து மேலே உடைக்கிறது அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து மேலே உடைச்சிட்டு போக தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அது இல்லாமல் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல மேஜர் சப்போர்ட் ஏரியா. 5000ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரவுண்ட் ஃபிகராக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டு. ப்ளஸ் வந்து இந்த ஏரியா வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்டர்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீழேருந்து வந்த பேட்டர்னு. ஸோ இப்படி வந்து டிசெண்டிங்காக போச்சு அப்படின்னா இது வந்து நல்ல இங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகி இது வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் இருக்குது. சரியா? சரி, இப்போ இந்த பேட்டர்ன் எது வரைக்கும் எப்போ வந்து இன்வெலிட் ஆகும் அப்படின்னா இந்த பேட்டர்ன், இந்த உருவாகிற பேட்டர்ன் வந்து எப்போ வந்து இந்த இதை உடச்சி கீழே வந்துட்டு இந்த ஹையர் கீழே தாண்டி கீழே போயிடுதோ அப்போ இப்போ இங்கே உருவாயிருக்க பேட்டர்ன் வந்து இன்வெலிட் ஆகிடும். சரியா? சரி, ஓகே. அது வரைக்கும் இது வந்து ஸ்டில் வந்து பை தான். இந்த 5000 ஜோன் உடைக்கிறது ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் உடைக்காது. அப்படி ஏதாவது மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் இறங்கிட்டு இல்லை வந்து யூஎஸ் டாலர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, யூஎஸ் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே யூஎஸ் டாலரில் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்ற பட்சத்தில் மேபி வந்து இது உடச்சி நல்லா கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. அது வரைக்கும் இது வந்து ஸ்டில் வந்து என்னதான் நமக்கு சின்ன சின்ன ட்ரா டவுன் காட்டிட்டு இருந்தாலும் ஸ்டில் வந்து இது கன்சிடர் வந்து பையில் தான் இருக்குது இப்போதைக்கு. சரி, பார்ப்போம். இப்போ வந்து எப்போ வந்து ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி கீழே இப்போதைக்கு 4 ஹவர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எப்போதைக்கு கீழே போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ கரண்ட்லி இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். சரியா? இன்னைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு டெண்டல் மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வேவ் ஃபார்ம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நமக்கு நல்லா இது பிக்கராக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த ஜோனில் வந்து ஒரு 50% ஜோனில் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஒரு 50%. இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 50% ஜோனு. ஸோ இந்த 50% ஜோனுக்கு மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து மேலே எதிர்பார்க்கலாம். இல்லை 50% இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகி வந்தது அப்படின்னா திரும்ப வந்து இந்த ஒரு பாட்டமே நம்ம எதிர்பார்க்கலாம். 5000 இல்லைனா 4592, சரி 4952 இந்த ஜோனு, 4952 டு 4942 அந்த ஜோன் வரைக்கும் கூட நம்ம இன்னைக்கு இந்த ட்ராடவுன் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இது உடச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து 4942, அதை உடச்சிச்சு அப்படின்னா 4915. சரியா? அதையும் உடைச்சது அப்படின்னா 4882 சம்திங், இல்லை 4872 அது வரைக்கும் போகும். இங்கேருந்து மேலே உடைச்சதுன்னா நான் அதை என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இஎம்மோட காட்டுறேன். சரியா? ஜஸ்ட் வந்து நம்ம இஎம்ஐ மட்டும் பார்ப்போம். நான் இப்போ எப்போதுமே சொல்லியிருக்கேன், டூல்ஸ் வந்து என்ன தான் நீங்கள் இண்டிகேட்டர் வச்சுருந்தாலும் எல்லா இண்டிகேட்டரையும் வந்து ஜஸ்ட் எல்லா நேரமும் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப உங்களே கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இந்த என்ட்ரி இவ்வளோ தான் போக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதுக்கு சாதகமாக அதில் இருக்கா, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா, இண்டிகேட்டர்ஸோட சிக்னல்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எப்போதுமே சார்ட்டை, ஒரிஜினல் சார்ட்டை மட்டும், ப்ரைஸ் சார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களாட்டி கிளியரான முடிவு எடுக்க முடியும். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்றத சும்மா டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதனால் எப்போதுமே இண்டிகேட்டரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரைஸை ரொம்ப சார்ட்டை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுக்கிட்டு எப்போதுமே ஆனில் இது பண்ணாதீங்க. சரியா? சரி, இப்போ நமக்கு 90 மினிட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இஎம்ஐயில் வந்து எல்லாமே மேலே இருக்குது. ஸோ வந்து இது வந்து செல் அப்படின்றத நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. சரியா? ஸோ வந்து இந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ இது 20, அடுத்து வந்து கிரே கலர் 50, அடுத்து ஆரஞ்சு கலர் 100, ரெட் கலர் வந்து 200. சரியா? இது இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப மிக்ஸ்அப் ஆகிருக்கு. ஸோ வந்து என்ன அப்படின்னா மேபி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து போயிட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு
இந்த 5140 5135 5157 இந்த ஜோனுக்குள்ளே போச்சு அப்படின்னா ப்ரைஸ் திரும்ப ஒரு ரீட்ரேஸ் காட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த ரீட்ரேஸ் வந்து மேபி 5118 5115 வரைக்கும் வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போக வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் லண்டனில் வர லிக்விடிட்டியை பொறுத்து அவங்க எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ வெதர் கீழேயோ இல்லை மேலேயோ கொண்டுட்டு போவாங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் இப்போ இங்கேருந்து போகிற மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5157 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 5157 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை உடச்சிருச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லிக்விடிட்டி கேண்டில் இருக்குது, எஃப்யூஜி கேண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே போச்சு அப்படின்னா போயிட்டு திரும்ப ஒரு ரிட்டர்ஸ் ஆகிட்டு இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போகிற மாதிரி காமிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வர லிக்விடிட்டியை பொறுத்து மேலே கண்டினியூ ஆகுமா இல்லை கீழே கண்டினியூ ஆகுமான்றதை அதுதான் முடிவு பண்ணும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இன்னொன்று எடுப்போம். என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஃபிபனாச்சி லெவல் பார்ப்போம். சரியா? ஃபிபனாச்சி லெவல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 5238 5055. நேற்று வந்து 5055. முன்னாடி வந்து ஏதாவது வந்ததுன்னா 5125 வரைக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு திரும்ப மேலே போயிருந்தது ப்ரைஸு. பாருங்கள், இந்த லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு பாருங்கள். சரியா? ப்ரைஸ் வந்து இங்கே 5238 மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு. இப்போ 5125 வரைக்கும் கீழே வந்துச்சு. சரியா? இதில் வந்து எல்லா லெவலுமே கரெக்டாக அந்த 50% ஜோனு, 70 ஜோனு, 78 ஜோனு எல்லாமே வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கரெக்டாக ரீட்ரேஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே போயிட்டு திரும்ப வந்து ஒரு 50% ஜோன் வரைக்கும் மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ் எடுத்து நேற்று நைட்டு வந்து 5055. ஸோ கரெக்டாக அந்த 5055 ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைஸ் வந்து 100க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது வந்து மேபி என்ன சொல்லலாம் அப்படின்னா இது செல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா மேபி அன்டில் வந்து 61 இல்லை 70 வரைக்கும் போகும். சரி, 70 61 வரைக்கும் போகும், இல்லை 50 வரைக்கும் கூட போகலாம். 50யை உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது பை ஆகிடும். 5180 தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பை ஆகிடும். இல்லை 5180 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஸ்டில் வந்து இன்னும் செல் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்மளோட இந்த பை வந்து 5180க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 5182க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து கன்சிடர் வந்து பை ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் சம்டைம் வந்து இதோட ரிட்டர்ன் ஆகிடும். 5159, 5149, 49 ஃபஸ்ட்டு, அடுத்து 59 இங்கேயும் கூட ரிட்ரேஸ் ஆகி ப்ரைஸு கீழே போகிறதுக்கும் திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? சப்போஸ் இதுபடி வந்து நமக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4942. இங்கே பாருங்கள், அடுத்த நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து 4942. ஆல்ரெடி பார்த்த மாதிரி எப்போதுமே வந்து ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து இனிஷியலாக வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒன்ஸ் வந்து வார் ஸ்டார்ட் ஆகி மாத கணக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாது. இது எதுக்காக இதுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏறுது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து அந்த இது ஃப்ளக்சுவேஷன் மட்டும் தான் இருக்கும் ஒழிஞ்சு மற்றபடி வார் நடந்துட்டு இருக்கும்போது தினம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்னு நினைக்கக்கூடாது. அதே போல் ஒரு நீங்கள் எல்லாரும் நிறைய கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எப்போதுமே வந்து சனிக்கிழமை வந்து ப்ரைஸ் இறங்கும், திங்கக்கிழமை வந்து ப்ரைஸ் ஏறும். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 10-12 வாரமாகவே வந்து இந்த போர் சுச்சுவேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் நடந்துருந்தது. ஆனால் போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எல்லா வாரமும் ப்ரைஸ் ஏறுற ப்ரைஸ் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே இறங்கிடுச்சு. சரியா? போன வாரம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த நேரம் கீழே இறங்கிடுச்சு. எல்லா வாரமும் ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிட்டு இருந்தது. போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்கிடுச்சு. ஸோ வந்து இதுவும் வந்து நம்ம சில பேர் வந்து நினைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வந்து பை பண்ணி இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமை இப்படி மேலே போயிடும் அப்படின்ற மாதிரியும் சம்டைம் வந்து நம்ம அசீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எதையுமே வந்து குருட்டுத்தனமாக நம்பாதீங்க. மார்க்கெட்டில் வந்து எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. மண்டே வந்து என்ன நடக்குன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. மண்டே என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளில் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் விக் வச்சுட்டு கூட மேலே போகலாம். இந்த நாள் என்ன நடக்குதுன்னா மேபி போர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறில் தான் நடக்குது. ஸோ வந்து சம்டைம் வந்து ப்ரைஸ் வந்து மேபி மேலே ஒரு 200 பாயிண்ட்டு கீழே ஒரு 200 பாயிண்ட்டு விக் வச்சுட்டு திரும்ப மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் போட்டு அந்த ப்ராஃபிட் ஹிட் ஆகுமோ தெரியாது, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடும்.
சம்டைம் வந்து அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து வெள்ளிக்கிழமை ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. திங்கக்கிழமை பார்த்துட்டு திங்கக்கிழமை ஈவினிங் இல்லைனா செவ்வாய்க்கிழமை புது ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வச்சு இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து 5182 தாண்டுச்சு அப்படின்னா பை. அது வரைக்கும் ப்ரைஸ் மேலே போயிட்டு இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்ததுன்னா இது வந்து செல்லு இல்லை கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான், இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் தான் நமக்கு வேல்யூ போயிருக்கு. அதையும் கம்பேர் பண்ணி இன்னும் குறைக்கணும் அப்படின்னா இதுதான், இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 5240 இந்த ஒரு 5050 ஜோனு, 5050 5240. சரியா? இந்த ப்ரைஸ் ஜோனை ப்ரைஸ் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா இது செல்லு, இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா பை. சரியா? இந்த கன்சல்டேஷன் ஏரியாவை எப்போ உடைக்குதோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அது வரைக்கும் இது வந்து ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சு தான். இதுக்குள்ளே எப்போ எவ்வளோ நாளும் ஃபேக் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போகிற மாதிரி பாதியிலே திரும்ப கீழே வரலாம், திரும்ப மேலே போகலாம், என்ன ஒன்று நடக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அக்கமடேஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து 60% வந்து ப்ரைஸை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கும் 40% வந்து ப்ரைஸை கீழே கொண்டுட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்கமடேஷன் பண்ணும்போது அவங்க அக்கமடேஷன் பண்ணிட்டு எந்த பக்கம் டைரக்ஷனில் கொண்டு போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சரியா? மேபி வந்து அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போல்லாம் அக்குமுலேஷன் நடக்குதோ அப்போ வந்து இது முடிஞ்ச உடனே ப்ரைஸ் வந்து இப்படி உடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெரிய மூமெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அது வந்து நம்ம தயாராக இருந்துக்கணும். அப்படி ஏதாவது சின்ன சின்ன ட்ரேட் வந்து எகென்ஸ்ட் எடுத்து வச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ப்ராப்பரான ஒரு ஹெஜிங் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த டார்கெட்டில் வெளியாகிறதுக்கு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, எல்லோரும் நல்லபடியாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். பாய்.